வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கும் கோவில் திருவேரகம் சிவன் கோவில். இது ஒரு வைப்புத்தலமாகும். இக்கோவில் கும்பகோணம் அறுபடை வீடு சுவாமிமலை கோவிலிலிருந்து 6 கிலோமீட்டரும், பாடல் பெற்ற கோவிலான இன்னம்பூர் எழுத்தறிநாதர் கோவிலிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இக்கோவில் வைப்புத்தலம் என்று சொன்னேன் அல்லவா. வைப்புத்தலம் என்பது பாடல் முழுவதும் ஒரு கோவிலை போற்றி பாடினால் அது பாடல் பெற்ற கோவில். அதே ஒரு பாடலில் ஒரு வரியில் அந்த கோவிலை பற்றி கூறினால் அது வைப்புத்தலமாகும். திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடிய திருவிழிமிழலை திருத்தாண்டகம் மற்றும் சேத்திரக்கோவை ஆகிய பாடல்களில் இக்கோவிலை குறிப்பிட்டு உள்ளார். ஆதலால் இக்கோவில் வைப்புத்தலமாகும். அதுபோல் இங்குள்ள முருகனை அருணகிரிநாதர் போற்றி பாடியுள்ளார். கோவில் கிழக்கு திசையை நோக்கியவாறு அமைந்துள்ளது. இறைவன் சிவலிங்க வடிவில் திரு கந்தநாத சுவாமியாக அருள் புரிகிறார். இறைவி சங்கரநாயகி அம்மன் தெற்கு பார்த்தவாறு அருள் புரிகிறார். இக்கோயிலின் சிறப்பு இங்குள்ள முருகன் சன்னதிதான். காரணம் என்னவென்றால், முருகன் சன்னதி மேற்கு திருச்சுற்றில் லிங்கோத்பவருக்கு எதிரில் அமைந்துள்ளது. சங்ககால இலக்கியமான திருமுருகாற்றுப்படையில் 6 கோயில்களை குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒன்று திருவேரகம். பொதுவாக இந்த திருவேரகம் சுவாமிமலையை தான் குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த திருவேரகம் இந்த கோவில்தான் என்று இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். இங்குள்ள மக்களும் இக்கோவிலை சிவன் கோயில் என்பதை காட்டிலும் முருகன் கோவில் என்றே அழைக்கிறார்கள். கோவிலின் பீடத்தில் சில தமிழ் எழுத்து கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. அவை சற்று தேய்ந்து காணப்படுகிறது. அதன் எழுத்து முறையை வைத்து பார்க்கும்போது இந்த கல்வெட்டு 12ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கல்வெட்டின் ஒரு இடத்தில் இந்த ஊரை குறிப்பிடும்போது முடிகொண்ட சோழபுரத்து ஏரகம் என்று உள்ளது. கோட்டச்சுவற்றின் தெற்கு பக்கம் நடன விநாயகர் தட்சிணாமூர்த்தியும், மேற்கு பக்கம் லிங்கோத்பவரும், வடக்கு பக்கம் பிரம்மா துர்க்கையும் உள்ளனர். அத்தோடு கோயிலின் நவகிரக சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி மற்றும் சூரியன், சந்திரன், பைரவர், மகாலிங்கம் ஆகியோர் சிலைகளும் உள்ளன. நன்றி தமிழ் உறவுகளே. மீண்டும் நாம் மற்றொரு கோவில் காணொளியில் சந்திப்போம். நன்றி.